வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மானிய வட்டி வீதத்தில் விசேட கடன் திட்டங்கள் அரசு அறிவிப்பு. கலைக்கப்படும் நாடாளுமன்றம், ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். தோல்வியில் முடிந்த பெசிலின் முயற்சி, மீண்டும் ரணில் ஜனாதிபதியானால் ராஜபக்ஷவினருக்கு ஏற்படவுள்ள கதி, எச்சரிக்கும் எம்பி. தொலைபேசிக்கு அடிமையாகியுள்ள இலங்கை சிறுவர்கள், ஏற்படவுள்ள சிக்கல், ஆய்வில் அதிர்ச்சி. மலேசியாவிலிருந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட 1608 இலங்கையர்கள். ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள், வெளியான முக்கிய அறிவிப்பு. மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய ரயில், 3 இளைஞர்கள் ஸ்தலத்தில் சாவு. நிலவும் சீரற்ற காலநிலை, யாழில் 7 குடும்பங்களை சேர்ந்த 19 பேர் பாதிப்பு. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்திலிருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது. இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகள் ஊடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்குபவரை தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாக பிவித்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டார் நாயக்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ரணில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ தொடர்ந்து வலியுறுத்திய போது 113 உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துகளூடாக உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள், நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என ஜனாதிபதி ரணில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பெசில் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கமே உள்ளனர். அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றார். இலங்கையின் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் 60% பேர் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகியுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் உள்ள 400 பாடசாலை மாணவர்களிடம் வைத்தியர்கள் குழு ஒன்று ஆய்வை மேற்கொண்டதாக விசேட வைத்திய நிபுணர் அமில சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இதில் பல சிறுவர்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கையை சரியான முறையில் முன்னெடுப்பதில்லை என்பது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். மேலும் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் உடல் செயல்படாததால் நீரிழிவு நோய் ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் வன்முறையில் ஈடுபடும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவசியமாக இருந்தால் மட்டும் எந்த ஒரு சிறுவர்களையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கும் குறைவாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு சென்ற 1608 இளைஞர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது.
மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த மார்ச் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரையிலான 2 மாத காலப்பகுதியில் குறித்த 1608 பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கு அமைய இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆகியன இத்தகைய விவாதங்களை முன்னெடுத்தாலும் இருதரப்பினரும் தோல்வியையே தழுவ நேரிடும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி மாநாடு எதிர்வரும் 26ஆம் திகதி அனுராதபுரத்தில் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொதுத் தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகவே உள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவடைய செய்வதற்கு பலர் முயற்சித்திருந்த போதிலும் வலுவான கட்சியாக வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன மக்கள் மத்தியில் தோல்வியடைந்த கட்சிகளாகும். இரு கட்சிகளின் தலைவர்கள் எவ்வாறான விவாதங்களை முன்னெடுத்தாலும் அவர்கள் இருவருமே தோல்வியை தழுவ நேரிடும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உற்பத்தி மற்றும் கடற்றொழில் துறைக்கு தொடர்புடையதாக கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் பெறுபேறு வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. பரீட்சை எழுதியவர்களில் சுமார் 95 வீதமானவர்கள் சித்தி அடைந்துள்ளதாகவும் வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்காக 3580 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அதில் 3422 பேர் சித்தி அடைந்துள்ளனர். இது பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 95.6 வீதமாகும். இந்த பரீட்சையின் பெறுபேறு எதிர்வரும் 27ஆம் திகதி பணியகத்தின் www.slbfe.lk என்ற இணையதளத்தில் பதிவிடப்படும். பரீட்சையில் சித்தி பெற்ற விண்ணப்பதாரிகளுக்கான மருத்துவ பரிசோதனை எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பரீட்சையில் சித்தியடைந்த விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை எதிர்வரும் ஜூன் மாதம் 6, 7 மற்றும் 10ஆம் தேதிகளில் பணியகத்தின் மாகாண காரியாலயம், புலம்பெயர்ந்தோர் வள மத்திய நிலையம் மற்றும் பயிற்சி நிலையங்களில் இடம்பெறும் எனவும் பணியகம் தெரிவித்துள்ளது. மலையக ரயில் தண்டவாளத்தில் மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்து கிடப்பதால் மலையக ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பதுளை நோக்கி செல்லும் மற்றும் பதுளையிலிருந்து புறப்படும் இரவு தபால் ரயில் மற்றும் சிறப்பு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. காளி புஷ்ய பிந்தலைய சந்தையில் உள்ள பாதுகாப்பு கடவையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 3 இளைஞர்களும் 17 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். மருதானையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த ரயிலில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த கடவையில் உரிய முறையில் சமிக்சை செயற்படவில்லை என நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் 3 பேர் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கண்டி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கண்டிக்கு மத்தியில் தேசிய பல்வகை போக்குவரத்து நிலையத்தை நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பகுஜன ஊடக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமரின் செயலாளர் தலைமையில் கிரேட்டர் கண்டி எனும் விசேட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய போக்குவரத்து அமைப்பாக நவீன தொழில்நுட்பத்துடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தற்போது இதன் ஒரு பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நீண்டகாலமாக இழுத்தடிக்கப்பட்ட திட்டமாக கண்டி மாநகரில் நடைமுறைப்படுத்தப்படும் பாரிய செயற்திட்டமாகும் என குறிப்பிட்டுள்ளார். கருத்து சுதந்திரத்தில் இலங்கை உள்ளிட்ட 5 நாடுகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாக உலகளாவிய கருத்து சுதந்திர வெளிப்பாடு தொடர்பான புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரேசில், தாய்லாந்து, நைஜர் மற்றும் பிஜி ஆகிய நாடுகளுடன் இலங்கையும் அதிக வெளிப்படைத்தன்மையை நோக்கி நகர்வதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 25 குறிகாட்டிகளை பயன்படுத்தி உலகளவில் சுதந்திரமான கருத்து மற்றும் தகவலுக்கான உரிமையின் பகுப்பாய்வை குறித்த அறிக்கை வெளிப்படுத்துகின்றது. உலகெங்கிலும் உள்ள 195 நாடுகளில் 161 நாடுகளில் இந்த குறிகாட்டிகளின் வெளிப்பாடும் குறித்த ஆய்வில் கண்காணிக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் 14 வயது சிறுமியொருவர் அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த சம்பவம் தொடர்பில் 118 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த தகவல் கிளிநொச்சி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே மேற்படி விடயம் தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி மலையாளபுரத்தை சேர்ந்து 14 வயது சிறுமி அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J125 கிராம சேவகர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. J191 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட J33 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. J26 மற்றும் J21 ஆகிய பகுதிகளில் 2 அடிப்படை கட்டமைப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. தெல்லிப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J232 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. ஜாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J66 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கோப்பை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J263 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கொக்குவில் மேற்கு பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக வீட்டிற்கு மேல் பனைமரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் 19.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பளி புப்பரஷ்ய பகுதியில் விசாக்தான சாலைகளை அமைத்துவிட்டு நித்திரைக்கு சென்ற தந்தையும் மகனும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் திடீரென இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்பிறப்பாக்கி மூலம் மின்சாரம் பெறப்பட்டுள்ளது. தமது கடமைகளை முடித்துக் கொண்டு நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் நித்திரைக்கு சென்ற நிலையிலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 40 வயது தந்தையும் 17 வயது மகனும் உயிரிழந்துள்ளனர். திடீரென மின்பிறப்பாக்கி இயங்காமல் போனதால் இதை பார்ப்பதற்கு அங்கு உள்ள இளைஞர்கள் சென்றுள்ளனர். இதேவேளையில் நித்திரை கொண்டிருந்தவரின் முகத்தில் கரப்பான் பூச்சி கடிப்பதை பார்த்த இளைஞன் ஒருவர் அவரை தட்டி எழுப்பியுள்ளார். ஆனால் அவர் மூச்சு பேச்சு அசைவு இல்லாத நிலையில் காணப்பட்டுள்ளார். உடனடியாக புப்ரசு பன்பில தென்னை கிராமிய வைத்தியசாலைக்கு இருவரையும் கொண்டு சென்ற போது ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்படி சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புப்ரசு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.